பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இவ்வாலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக்கும் வண்ணமாகவும் ஞானப்பாட்டு 346 பாடுவோம். எல்லோருக்கும் உன்னதர் கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வ மனிதர், நீர் வாழ்க 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 இயேசுவே என்ற ஞானப்பாட்டு 346 பாடுவோம். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்டு அதன் மூலம் ஆத்ம பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மகிமைப்படும்படி பரிசுத்தமாய் நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்திருள்ள வேண்டும் என்று எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டுள்ள சங்கீதம் 8:1 முதல் 9 வசனங்களை முறைமுறையாக வாசிப்போம். சங்கீதம் 8:1 முதல் 9. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர்.
மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் இருக்கிறபடியே ஆமேன். மீண்டும் கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. தேவ ஆராதனை முறைமைக்கு ஆரம்பமாக ஞானப்பாட்டு 37 1 முதல் 3 கவிகளை பாடுவோம். எல்லோரும் ஏகமாக இப்புது வருஷ பிறப்பில் தாழ்மையாக பணிந்து உன்னத கர்த்தாவின் அன்பையே தியானித்து சிந்தித்து வணங்கி ஸ்தோத்தரித்து புகழ நியாயமே. ஞானப்பாட்டு 37 1 முதல் 3 கவிகளை பாடுவோம். புத்தாண்டு பிறப்பு திருநாளுக்கு பின் வரக்கூடிய ஞாயிறாக இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். புத்தாண்டு பிறப்பு திருநாளுக்கு பின் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தாவே, பாலக வாயினாலும் குழந்தைகள் வாயினாலும் வல்லமை விளங்க செய்தே உம்முடைய பகைவர் நிமித்தம் பகைஞர்களையோ பழிகாரனையோ மடக்கி போடுவே. உம்முடைய நாமம் எவ்வளவோ மேன்மையானது.
உமது மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்திருக்கிறீர். வேடன் கண்ணிக்கு தப்பின குருவி போல நமது ஆத்மா தப்பிற்று. நமது சகாய கர்த்தரின் நாமத்தில் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போது எப்போதுமான சதா காலங்களில் இருக்கிறபடியே ஆமென். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளை பெற தகுதியுள்ளவர்களாக நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் அவருடைய கிருபையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நம் ஆயக்காரனை போல பராபரனே பாவிகளாக எங்களுக்கு இறங்கலும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கோ. கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கோ. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கோ. பராபரன் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய விசுவாச கொள்ள எவனுக்கு கெட்டெழுந்து போகாமல் நித்தியமான மெய்வாழ்வை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று முதலாவது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். தேவான்புக்காக உன்னத கர்த்தாவுக்கு புகழ்ச்சி. என் பாவ கேட்டாய் நீக்கின அது மகாதிராட்சி. மெய் சமாதானம் என்றைக்கோ நாராகள் மேல் பிரியமும் கொண்டாம் இரக்க பெற்றோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. உமதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தராகிய பராபரனே, நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்ட எங்களை மீட்டுக் கொள்வதற்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை நியாய பிரமாணத்துக்கு கீழாக்கினதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் எங்கள் பாவங்களிலிருந்தோ தீய இச்சைகளிலிருந்தோ விடுவிக்கப்பட தேவருடைய பரிசுத்தாவி எங்களுடைய இதயங்களிலே ஒளி பெற செய்தல்ல வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்தாவியோடு அரசாங்கநாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி. புது வருட பண்டிகை பின்வரக்கூடிய ஞாயிறாகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதியில் வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடிய. செப்பனியா 3:13 முதல் 18 முடிய. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை,
வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக்கொள்வார்கள். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சியோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். ஆமேன். உள்ள கர்த்தரே, தேவரீ பரிசுத்தர். வல்லமுள்ள கர்த்தரே, நீர் பரிசுத்தர். என்றென்றும் உள்ள கர்த்தரே, நீர் பரிசுத்தர். ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற நிருப பகுதி அது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 வரை. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 வரை. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று நினையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமலிருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே, ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கு என்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தொழி தோன்றி அதன் வேரிலிருந்து ஒரு கிளை வளர்ந்து கனி தரு. கர்த்தர் தம்முடைய பக்தரை காப்பாற்றி பொல்லாதவருடைய கைகளிலிருந்து அவளை விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதியாவது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. மத்தேயு 2:13 முதல். அவர்கள் போன பின் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆகையால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது ஏரோது
நான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி, நான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கமும் கொண்டாடுதலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதலடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அரிகெலாயு தன் தகப்பனுடைய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாடுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசித்தாயிற்று. பிராவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரா. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரா. நாம் உலகமெங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாக நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். அப்படி ஒன்றான குமாரநாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கல்விநாட்டில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராமணனை வலது பற்றி விட்டிருக்கிறார். அடுத்த ஜூன்லோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சோய்த்ததிலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்னும் மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடந்த 2024 ஆண்டு முழுவதும் கண்ணின் கருவிலையை போல பாதுகாத்து 2025 ஆண்டினுடைய முதலாவது மனமகிழ்ச்சியுடைய காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒருமித்து வந்திருக்கின்றோம். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மைகளை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி விசேஷமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை திரும்ப நாட்களை காணக்கூடிய அருமையான மக்களை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். விசேஷமாக இந்த ஜெப வேலைக்கு ஆதாரமாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 247வது ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை ஜெப நிலையிலிருந்து பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 247. கர்த்தரை துதிய ஆத்துமாவே நான் சாக மட்டும் போற்றுவேன். ஜீவனின் நாட்களெல்லாம் கர்த்தாவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். சரீரம் ஜீவன் தந்தவர் என்றும் துதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. 247வது ஞானப்பாட்டு. கர்த்தரை துதியே ஆத்துமாவே நான் சாக மாட்டும் போற்றுவே. ஜீவனின் நாட்களெல்லாம் கர்த்தாவே உம்மை புகழ்ந்து பாடுவே. சரீரம் ஜீவன் தந்தவர் என்று துதிக்கப்பட்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டே ஆண்டவராக இந்த திருநாமத்தை முன்னிட்டு உமது ஆலயத்தில் நாங்கள் துவங்கினோம். இந்த ஆலயத்திலே
மீண்டுமாக கூடி இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவராக பாதுகாப்புடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். விசேஷமாக இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான பிள்ளைகளை, வாலிபர்களையும் குடும்பஸ்தர்களையும் வயதான மக்களையும் அதை கர்த்தர் ஒப்படைக்கிறோம். இந்த நாளுடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும் அவளோடு கூட நிலையாய் தங்கியிருக்கட்டும். கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை நாங்கள் உணர்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக திருநாட்களை காணக்கூடிய அருமையான குடும்பஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும். விசேஷமாக சரீரத்தில் சுகீனமாக இருக்கக்கூடிய அருமையான தாயார் ராஜகுமாரி விமலநாதனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் ஜீவன் சுக பலத்தை தந்தலும் அருமையான தாயார் மங்கள வில்லியம்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் கொடுத்த பாதுகாத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரி லத்தாஃபெனுக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை தாங்கட்டும். அருமையுள்ள ஆண்டவர் அக்னிதாமே அருமையான சகோதரி நெல்சனுக்கு கொடுத்திருக்கூடிய சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அது பரிபூரணத்தோட ஆசுவாத்தினால் அவர் வழி நடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே அருமையான குழந்தை சகரியாப்பாளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து அது ஆசுவாத்திரிக்கிறோம். அருமையான குழந்தையோடு கூட இருக்கட்டும். அருமையான தாயார் ஞான செல்வ மாணிக்கத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தை சுகத்தை பலத்தை கொடுத்து முழங்கால்களுக்கு ஆண்டவர் அன்னிதாமே பலத்தை கொடுத்து காயப்பட்ட கருத்திலிருந்து வழியக்கூடிய ரத்தத்திலாம் அவளை ஒரு முறை சுகமாக்க வேண்டுமா கேட்கிறோம். அருமையான சகோதரன் சுரேந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இறுதிய பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டவர் அன்னிதாமே கொடுத்திருக்கிற சகல விதமான பலத்துக்காக சுகத்துக்காக நன்றி செலுத்தும். தொடர்ந்து பாதுகாத்தலும் வழி நடத்தும் ஆசுவாத்தை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக அருமையான சகோதரர் சச்சிதானந்தம் அவளுக்காக, அவருடைய மனைவிக்காக, மகளுக்காக, பேத்திக்காக, பேர பிள்ளைகளுக்காக, மகன்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குடும்பத்தினை பாதுகாத்து வழிநடத்தும் கேட்கிறோம். விசேஷமாக அருமையான குழந்தைகள் கெரன் கெலிட்டாக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குழந்தைகளை பாதுகாத்தலும் சரீரத்தில் ஜீவன் சுகம் பலத்தை தந்தலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆகாரத்தை எல்லாம் ஔஷதமாக மாற்றும். அதே போலவே அருமையான பிள்ளைகள் ரியனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகளின் ஆஸ்வதியும் சரீரத்தில் எந்த விதமான சுகவீனங்கள் நேரிடாதபடி ஆண்டவராக பாதுகாப்பு நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமா கேட்கின்றோம். அதே போலவே ஆண்டவர் அன்னிதாமே அனைத்து குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது ஆஸ்வாத்திய கரம் தாங்கட்டும். ஜோன் சில்வியா பிரேம லூதுசாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது ஆஸ்வாத்திய கரம் அந்த அருமையான குடும்பத்தோடு தங்கியிருக்கட்டும். ஜேடி நிர்மலாக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அன்னிதாமே அவருடைய குடும்பத்திலே சந்தோஷத்தை சமாதானத்தை நிறைவாய் தந்தரும். விசேஷமாக வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக பாதுகாப்பினுடைய கரம் அவளோடு கூட தங்கியிருக்கட்டும். விசேஷமாக தனிமையில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரர் தன்ராஜ் அவளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆசுவாத்துடைய கரம் அவரை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பார்களோ. அதே போலவே அருமையான ஐயா டேனியல் தங்க பிரகாசத்துக்காக நேசகுமாரி அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பல்வேறு இடங்களில் பயணப்படும் போது இந்த ஆண்டு அவர்களுக்கு பரிபூர்ணமான ஆசுவாத்தை கொடுத்த ஒரு ஆண்டாக விளங்குவதற்கு உதவி செய்தலாம். அருமையான சகோதரர் பாப் லாசரஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தை சுகத்தை பலத்தை தந்தாலும் தனிமையில் இருக்கும்போது உற்ற துணைவராக இருந்தாலும் அருமையான டாக்டர் கனகராஜுக்காக ஜேன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் அக்னிதாமே இந்த வயதான நாட்களில் கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தை தந்தலும் அருமையுள்ள ஆண்டவர் அக்னிதாமே ரெவரண்ட் சாம் ஐயாசாமி அவர்களுக்காகவும் அவருடைய துணைவியாருக்காக வேண்டிக் கொள்வோம். அது ஆஸ்வாதகரம் அவளை வழி நடத்தட்டும். விசேஷமாக பள்ளிக்கூடத்தை நிர்வகிப்பதற்கு நல்ல ஞானத்தினை கொடுத்து வரலாம். டாக்டர் ஜெயபாலுடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அக்னிதாமே அந்த அருமையான குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக வயதான தாயார் பாக்கியம் ஜேம்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த வயதான மக்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய ஆன்லைன் சர்வீஸில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அதை கருத்தில் ஒப்படுகிறோம். இந்த நாட்களுடைய ஆஸ்வாதம் அவளோடு கூட நிலையாய் தங்கியிருந்து எந்த விதமான சரீர சுகவீனங்களை பலவீனங்களை நேரிடாமல் பாதுகாக்க வேண்டுமா கேட்கின்றோம். ஆண்டவராக நீர்தாமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய மக்களுக்காக என்ன வியாதி என்று கண்டறிய முடியாமல் மருத்துவ சிகிச்சைகளுக்காக மேற்கொள்வதற்கு பணம் இல்லாமல் தியேட்டர்ஸ் கிடைக்காமல் ஆண்டவராகிய நீர் அவளுக்கு உதவி செய்வீர் என்று சொல்லி உண்மை மன்றாடக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கு நிறைவான ஆஸ்வாதத்தை தர வேண்டுமா கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளுடைய ஆஸ்வாதம் ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக நாங்கள் ஜெபத்திலே பங்கேற்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் நிறைவாய் தந்து வழி நடத்துவாங்களா. அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமீன். மீண்டும் கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் நம்முடைய அருளுரைக்கு நம்மை ஆயத்த பண்ண வண்ணமாகவும் ஞானப்பாட்டு 39 நாம் பாடுவோம். நேசமுள்ள இயேசுவே, யாக்கோபில் உதயமான அற்புத நட்சத்திரமே, காணிக்கையே ஏழையான நான் செலுத்த அண்டினேன், அதை ஏற்றுக்கொள்ளுமேன் என்ற ஞானப்பாட்டு 39 பாடுவோம்.
இரக்கமுள்ள இயேசுவே, வானவில் உதயமான அற்புத நட்சத்திரமே, காணிக்கைய ஏழையான நான் செலுத்த அண்டினே, அதை ஏற்றுக்கொள்ளுமே. நீதாமே உண்டாக்கின விசுவாசம் நான் கொடுக்கும், பொன்னிதே உம்முடைய இதயத்துக்கேற்றிருக்கும், அது தீக்குகையிலே கூடமேற்றிருக்கவே. ஜெபமென்ற தூபத்தை ஏற்றுக்கொண்டருள்வீராக, நெஞ்சும் உதடுமதை நித்தமும் ஆக்கிவதாக. நீரே ஜெபம் துதிக்கும் ஆமென் என்று சொல்லவும், நீமே மனஸ்தாபமாம் வெள்ளை போல தள்ளினாக, ஆழும் பாவியை நீதாம் சேர்ப்பே நான் மகிழ்ச்சியாக. இயேசு சுவாமி அடியே காணிக்கை தள்ளாரென்பே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அமர்வோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதியை ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது யாத்ராகமங்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசிக்க கவனமாய் கேட்போம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி தன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுட்டு இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தியை அழைத்து கொண்டு வா என்றாள். அந்த பெண் போய் பிள்ளையினுடைய தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். அந்த பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்திடம் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானாள். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் என்பது. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.
தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா. தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். கவலை துன்பம் தீர்த்திடுவார், கர்த்தர் வாக்கு மாறிடாரே. கவலை துன்பம் தீர்த்திடுவார், கர்த்தர் வாக்கு மாறிடாரே. தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்ச நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரீர் எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கி நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான விசுவாசிகளே, இந்த ஆன்லைன் சர்வீஸை நேசிக்கக்கூடியவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே யாத்ராகம புத்தகம் 2வது அதிகாரம் முதல் 10 வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இங்கு ஒரு லேவி இன்னொரு லேவியினுடைய பெண்ணை திருமணம் செய்தான். ஆகவே அது லேவி ஃபேமிலி. லேவியர்கள் என்று சொன்னால் ஆசாரியர்கள், தேவனுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள். லேவி கோத்திரம் என்பது மிக முக்கியமான ஒரு கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்தில் பெயர் சொல்லாத ஒரு மனிதன், பெயர் சொல்லாத ஒரு பெண். ஏங்க அதான் பேர் சொல்லியிருக்க? ஆமாம் சொல்லியிருக்கேன். ஆனால் 2வது அதிகாரம் 1லேருந்து 10 வசனத்தில் பேர் சொல்லப்படவில்லை. எங்கே பேர் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், இதை கொஞ்சம் விரிவாக நாம் பார்த்தா 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2வது அதிகாரத்தில் பேர் இல்லை. என்னாகும் யாத்ராகம புத்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் அவளுடைய பேர் சொல்லுகிறது. அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினாள். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசையும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 137 வருஷம் உயிரோடு இருந்த ஒருத்தர், 2 பிள்ளைகளுடைய பேர் தான் சொல்லப்படுது. மிரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிள்ளையுடைய பெயர் சொல்லப்படவில்லை. உடனே நம்ம கேட்கலாம், ஏங்க அந்த பெண் பிள்ளை பிறக்கலையா அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் ஆண் பிள்ளைகளுக்கு தான் மதிப்பு மரியாதையை கொடுத்து யூதர்கள் பெண்களை கணக்கில் வைக்க மாட்டாங்க. அதனால தான் இன்னைக்குள்ள தலைப்பில் நான் சொல்லியிருக்கேன், மோசேயோடு தொடர்பு கொண்ட 5 பெண்கள் என்று சொல்லி நான் தலைப்பு கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்றைக்கி ஆன்லைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால், மோசேயோடு தொடர்பு கொண்ட 5 பெண்கள், அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இன்னும் சற்று விரிவாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், என்னாகமம் புத்தகம் 26வது அதிகாரம் 59வது வசனத்தில், என்னாகமம் 26:59,
அம்ராமுடைய மனைவி யோகபேத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசையும் அவள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். வந்துருச்சா பேரு? திரும்ப வாசிக்கிறேன். என்னாகும் 26:59. அம்ராமுடைய மனைவிக்கு யோகபேத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசையும் அவள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். ஆகவே ஒரு சிறு குடும்பம், ஒரு அழகான ஒரு சிறிய குடும்பம், ஒரு ஆசாரிய குடும்பம். இந்த லேவியினுடைய குடும்பம், ஆசாரிய குடும்பம். இதை குறித்து தெளிவாக உபாகமங்களின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிறது. உபாகமம் 33 8லிருந்து 13 வரைக்கும். லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்ரீம் ஊம்ரீம் என்பவைகள் இருப்பதாக தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கை காக்கிறவர்கள். அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உம்முடைய சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தில் மேல் சர்வாகன தகன பலியை இடுவார்கள். கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசிர்வதித்து அவன் கை கிரியைகளின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்பி எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றார். யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்திலும் செல்வத்திலும் பனியினாலும் ஆழத்திலும் நீரூற்றுகளினாலும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த லேவியினுடைய குடும்பத்தை குறித்து தெளிவாய் சொல்லப்படுகிறது. அம்ராம், யோகபேத், மிரியாம், ஆரோன், மோசே. மோசே என்று அவருடைய பெற்றோர்கள் அவனுக்கு பெயரிடவில்லை. இந்த நாளில் நான் வாசிக்கின்ற சுவிசேஷ பகுதி என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியவில்லையே என்று சொல்ல ஆதங்கத்தில் ஏரோது ராஜா 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளெல்லாம் கொன்று போடுகிறான். பார்க்க முடியலன்றதுக்காக இல்லை, தான் ஏமாற்றப்பட்டேன் என்பதற்காக, வான சாஸ்திரிகள் தங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்பதற்காக பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை தண்டிக்க 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் அனைத்தையும் கொன்று போடுகின்றான். அதனால இப்போ 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொன்று போடுறான்னு சொன்னா, இங்க யோவான் அதில் அடக்கம் ஆகணும் இல்லையா? ஏன்னா யோவான் 2 வயசுக்கு மேல ஆயிடுறார். 2 வயசு 6 மாசம். அதனால 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் மரணம் அடைகின்றார்கள். இப்போ தேவதூதன் தோன்றி கடவுளிடத்தில் சொல்றான், இந்த யோசேப்பு இடத்துல சொல்றான், இப்போ எல்லாம் தீர்ந்து போச்சு, நீ என்ன செய்யலாம், நீ போகலாம், எகிப்துக்கு போகலாம். ஆனால் அவர் போக பயந்துட்டார். அவனும் மனுஷன் தானே யோசேப்பு. ஏற்கனவே ஒரு பயம், தன்னுடைய மனைவி திடீர்னு கர்ப்பவதி ஆகியிருக்காங்க, அது ஏதோ குழந்தை பிறக்குது, எங்கெங்கெல்லாம் ஆளுங்கெல்லாம் வராங்க, இது என்னடான்னும் போது திரும்பமா போகக்கூடிய சூழ்நிலையில் அங்கே போகாமல் நசரேயன் எனப்படுவார் என்பதற்காக இவ நாசரேத்துக்கு போகின்றார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசித்தோம். அப்போ கர்த்தருடைய கரம் பாதுகாக்கும். இந்த குழந்தையை பாதுகாத்தது இங்க வேதத்தில் வாசித்தோம். யாத்திராகமம் புத்தகம் 2வது அதிகாரத்தில் குழந்தை மிகவும் அழகுள்ளதாக இருந்தது. எப்போதுமே குழந்தைங்க அழகாக தான் இருக்கும். அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அது கருப்பாக பிறந்தாலும் சரி, வெள்ளையாக பிறந்தாலும் சரி, அழகாக இருக்கும். இன்னும் இது சொல்லணும்னு சொன்னால், இது எபிரேய பிள்ளை, அதை யூத ஜனத்திலிருந்து வந்த பிள்ளை, ரொம்ப அழகாக செக்கச்சவேன்னு இருந்திருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், குட்டியில் கழுதை கூட ரொம்ப அழகாக தான் இருக்கும். குட்டி கழுதை ரொம்ப அழகாக தான் இருக்கும். அதனால தான் ஒருத்தர் பழமொழி சொல்லுவாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அவங்கவுங்க பிள்ளைக்கு அதாவது அழகாக இருக்கும். ஆனால் எங்கள் தாயாளர் சொல்லுங்க, பிள்ளை மிகவும் அழகுள்ளது என்று கண்டு அதை கொல்லுவதற்கு மனமில்லை. இந்த மனமில்லாத சூழ்நிலையில்
பார்வோனுடைய குமாரத்தி அந்த இடத்துக்கு வருகின்றாள் என்று அறிந்து எப்படி அறிவாங்க? முதலாவது இது தெரிந்து கொள்வோம். இந்த பார்வோன் யார்? பார்வோன்றது ஒரு நேம். பார்வோன்ல உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, இந்த காந்தி, நம்ம காந்தி இல்லை, ஃபிரோஸ் காந்தி, இந்திரா காந்தி, சோனியா காந்தி, வருண் காந்தி, இப்படி வரிசையா இப்போ இருக்கிற ராகுல் காந்தி. இந்த காந்தின்றது சர்நேம், குடும்ப பெயர். அதே போல பார்வோன் என்பது குடும்ப பெயர். ஆனால் இந்த பார்வோனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. என்ன பெயர் என்று சொன்னால் இரண்டாம் ராம்சேஸ் என்று சொல்லி அவனுக்கு பெயர். இரண்டாம் ராம்சேஸ். இந்த இரண்டாம் ராம்சேஸ் என்பவர், இவருக்கு 59 குமாரத்திகள் உண்டாம், 59 பொண்ணுங்க, பிள்ளைகள். இவர்களில் ஒருவர் அரச குலத்தை சேர்ந்த ஒரு பெண் குளிக்க போறான். நீங்க நார்த் இந்தியாலாம் போனா விசேஷமா இந்த முகலாய பேரரசுகளை கொண்ட அந்த மியூசியம்லாம் காட்டுவாங்க. காட்டிட்டு இதுதான், இந்த இடத்துல தான் ராணி குளிச்சாங்க, இந்த இடத்துல தான் இளவரசி குளிச்சாங்க, பால் ஊற்றி குளிச்சாங்க, கழுத பாலில் குளிச்சாங்க, இப்போ பன்னீர் தெளிச்சு குளிச்சாங்கன்னு சொல்லி காட்டுவான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இரண்டாம் ராம்சேஸுடைய பொண்ணு ஆற்றுல போய் குளிக்கணும், வீட்டில் குளிக்கிறதுக்கு இடம் இல்லை. அங்கே தான் இருக்குது ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட். என்னன்னு சொன்னால், இது ஒரு சமய நீராடுதல். அவங்க குடும்ப வழக்கத்தின்படி ஒரு திருவிழா, அந்த திருவிழாவில் அங்கே போய் அவங்க குளிக்கணும். நீங்கள் சில படங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பெண் குளிக்கிறது போலையும் அவங்களுடைய தாதிமாரும் அந்த தண்ணியில் நிற்கிற மாதிரி இருக்கும். பைபிளை படிச்சிங்களா? என்ன சொல்லப்பட்டிருந்தது? இளவரசி குளிச்சா தாதிமார்கள் கரை ஓரத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் திரும்பி பாருங்க, திரும்பி அதை படித்து பாருங்க. ஏன்னா இளவரசி குளிக்கும் போது இளவரசியோடு சேர்ந்து குளிக்க முடியாது. அவர்கள் அரச பெண், அரச பெண்ணோடு நம்மை இணைத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி அவர்கள் கரை ஓரமாய் நடந்து கொள்ள. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்துல அந்த பெண்கள் கரை ஓரமாய் நடந்து கொண்டிருந்தார்கள். இந்த பெண் குளிப்பால், இது சமய சடங்காச்சாரம் செய்வாள் என்று சொல்லி இந்த யோகபேத் அறிந்திருந்து என்ன செய்கிறாள் சொன்னா, ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அந்த பெட்டியில அந்த குழந்தையை வைத்து அவன் தண்ணியில விடுறான். இங்க ஒரு சின்ன, ஒரு அழகான குடும்ப சூழ்நிலையை பார்க்கலாம். ஒரு குடும்பம் நீராடுவதற்காக வருகிறது, ஒரு குடும்பம் தங்களுடைய உயிரை பணம் வைத்து குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது. ஏன்னு சொன்னால், கர்த்தரின் கரம் அது பாதுகாக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த யோகபேத்து தான் எல்லாத்துக்கும் காரணம். யோகபேத்து போய் மட்டும் அந்த நாணல் பெட்டியை செய்ய முடியாது. இந்த நாணலை அறுக்கிறதுக்காக அம்ரானும் சேர்ந்து இருக்கணும், அம்ரானுடைய ஆலோசனையும் அதில் இருந்திருக்கணும், அவன் கீழே காய்ச்சிருக்கணும். 2 பேரும் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து தான் இந்த தீர்மானத்தை எடுத்துக்க வேண்டும். 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தை உள்ள இதை பூசி, அதே போல சில படங்களில் பார்த்துருப்பீங்க, அந்த தொட்டி இருக்கும், குழந்தை அதுக்குள்ளே இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. குழந்தைய பார்க்கவே முடியாது. ஏன்னு சொன்னால், திரும்ப யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தை வாசித்தா, பெட்டியினுடைய மூடியை திறந்து பார்க்கின்றாள். அதுப்போ பெட்டியுடைய மூடி அதுக்கு முன்னாடி திறக்கலை, திறந்த மாதிரியும் இல்லை, அது க்ளோஸ்டாக தான் இருந்தது. ஆனால் குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்டதுனால, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வான், 3 மாதம் குழந்தை, ஒரு ஆண் பிள்ளை, ஒரு அழகான ஒரு காரியம் சொல்லுவாங்க, 3ஆவது மாதம் குழந்தை முகம் பார்க்கணும். அந்த அம்ராம் யோகபேத் 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய அந்த நாணல் பெட்டிலாம் சேர்த்து அது தண்ணியில் உடுத்து அதுக்குள்ளே தண்ணி போகுதா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துருப்பாங்க இல்லையா. கடைசி அம்மா அந்த குழந்தைய நல்லா துணியெல்லாம் சுற்றி அதுக்கு ஒரு முத்தம் இட்டு அது பெட்டியில் வைக்கும்போது அந்த குழந்தை என்ன நினைக்கலாம், எங்கள் அம்மா என்னை நல்லா பராமரித்து நல்லா போற்றி அதுக்குள்ளே வைக்கிறா அப்படி தானே நினச்சிருக்கோம். ஆனால் தாயுடைய உள்ளம் என்ன நினைத்திருக்கோம், இந்த குழந்தையுடைய நிலவரம் என்ன நடக்குமோ.
அதுதான் முதல் பெண். மோசேயுடைய வாழ்க்கையில மோசையை பாதுகாத்த பெண்களிலே முதல் பெண் யோகபேத் தாயார். இன்னைக்கும் நம்ம எல்லாரும் இப்படி இருக்கிறோம்னு சொன்னா நம்மை பாதுகாத்த முதல் பெண் யாரு? நம்ம அம்மா தானே. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அம்மா தான். உங்க அம்மா உங்களை பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்க்கலன்னா நம்ம எப்படி இருக்க முடியும்? ஆகவே அந்த மோசேயுடைய வாழ்க்கையில முதலாவது பெண். யார் சட்டம் இயற்றினார்களோ, ஆண் பிள்ளை பிறந்தா கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இயற்றினார்களோ, சட்டம் இயற்றப்பட்ட வீட்டிலேயே வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் உருவாக்குவார் என்று சொன்னா கர்த்தருடைய கரம் எப்போதும் நம்மை பாதுகாக்கும். யார் சட்டம் இயற்றினது? இந்த 2ஆம் ராம்சேஸ் சொன்னால அந்த பார்வோன். அதே போலதான் ஏரோது. நிறைய ஏரோது இருக்காங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரோதுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. இந்த சூழ்நிலையில இந்த ஆண்டவர் எப்படி எலியாவை பாதுகாத்தாரோ, ஆண்டவருடைய வேலையை நம்மளை பாதுகாக்கிறது. ஏன் நினைச்சனா, நீங்கள் அவருடைய ஜனம், நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நீங்கள் அவருடைய சாயலால் படைக்கப்பட்டவர்கள். ஆகவேதான் கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கிறது. வேதவசனம் சொல்கிறது, சங்கீதம் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய தூதன் அவளுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவளை விடுவிக்கின்றான். வருஷம் தொடங்கின உடனே சொல்லிட்டாங்க, திரும்ப லாக்டவுன் வருமா, திரும்ப இது மூஞ்சில மாஸ்க் போட்டுக்கணுமா, இப்பயே வந்து எல்லாம் அலமோதுது அப்படின்னு சொல்லிட்டு புரளியை கலக்க ஆரம்பிச்சாங்க. புரளி இல்லை, உண்மைதான். ஆனா அடுத்த செய்தி சொல்கிறது, இந்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய சுகாதாரத்துறை சொல்லுது அது இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்று சொல்லுது. இப்படிதான் சொன்னாங்க. எதுக்கு? கொரோனாக்கு சொன்னாங்க. அது இந்திய தேசத்தை தாக்காது, ஏனென்றால் அது உஷ்ணமான கண்ட்ரி. நிச்சயமா எத்தனை கொள்ளை நோய் வந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்களையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் பாதுகாக்கும். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தருடைய கரம் காக்கின்றது. கர்த்தர் எலியாவை காகங்களை கொண்டு போஷித்தார். நாட்டில் பஞ்சம் ஏற்பட்ட போதிலும் காகத்துக்கு உணவுகள் எங்கிருந்து வரும்? அரண்மனையிலிருந்து வந்திருக்கும். இன்னைக்கு ஊரெல்லாம் கரண்ட் இல்லைனாலும் நம்முடைய நாட்டை ஆளக்கூடியவர்களுடைய வீட்டில் கரண்ட் இருக்கும். அதை போலவே கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாத்து எல்லா விதமான தீமையிலிருந்து பாதுகாத்து, யார் சட்டங்கள் இயற்றுகின்றார்களோ இயற்றக்கூடியவர்கள் வீட்டிலே குழந்தையை வளர்க்கக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய கரம் காத்தது, அது பாதுகாத்தது, அது மோசேயை பாதுகாத்தது. 2வது குறிப்பு, கர்த்தருடைய கரம் மீட்கக்கூடிய கரம், அது மீட்டுக்கொள்ளும். அந்த நாணலுக்கு ஒரு பெயர் உண்டு, பைப்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு நாணல் கூடை. யோபுவின் புத்தகம் 9ஆவது அதிகாரம் 26வது வசனத்தில் அதை வாசிக்கலாம். யோபு 9:26. அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களைப் போலவும் இறையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது. பப்பைர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாணல். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 18வது அதிகாரம் 2வது வசனம், கடல் வழியாய் தண்ணீர்கள் மேல் நாணல் படகுகளிலே ஸ்தானாதி வழி அனுப்புகிறது போல தேசத்துக்கு ஐயோ, வேகமான தூதர்களே, நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்க முதல் இதுவரைக்கும் கெடியாய் இருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குறதுமான ஜாதி அண்டைக்கு போங்கள். இந்த கூடை செய்யப்பட்டு அதுக்கு உள்ளும் புறம்பும், உள்ளேயும் பூசி வெளியிலையும் பூசி பாதுகாப்பு. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வருவதற்கு நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டியோட ரத்தம் பூசப்பட்டதோ, சங்காரத்துடன் கடந்து சென்னாடோ, அதை போலவே இங்கு ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய கரம் மீட்டுக்கொள்ளும். ஒரு உண்மையாய் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். நைஜீரியா
தேசத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கு. அந்த குழந்தைக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபிட்ஸ் வரும், காக்காவலிப்பு நோய். ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வருது, மாதத்துக்கு ஒரு வருது, ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் சொல்லுவாங்களே, எப்பயோ அன்றைக்கு ஒன்று இப்போ வருதுன்னா 1 மணி நேரத்துக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தா புருஷன் வெறுத்து போயிட்டான். இந்த பார், குழந்தை கொண்டு எங்கேயா சாவடிச்சிட்டு வந்துடு. எந்த தாய்க்கு பெத்த பிள்ளையை சாகடிக்க தோணும்? ஒன்று அந்த பிள்ளையோ நீ சாகடிச்சா என்னோட வாடு, இல்லை அந்த பிள்ளையோட நீ வீட்டை விட்டு வெளியில் போய். நைஜீரியா தேசத்தில் இப்போ என்ன நடந்தது தெரியுமா? அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த அம்மா தன் தாய் வீட்டுக்கு போயிட்டான். தாய் வீட்டுக்கு போய் அந்த குழந்தைய வானத்துக்கு நேராக தூக்கி, ஆண்டவரே, நீர் இந்த குழந்தைய எடுத்துக்கொள்ளும், என்னால் இந்த குழந்தைய வளர்க்க முடியல, நீர் உமது கைகளில் எடுத்துக்கொள்ளும். என் கணவன் என்னை இந்த குழந்தைய விட்டுட சொல்கிறான், கொன்னுட சொல்கிறான், நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அந்த குழந்தைய விட்டுட்டா. என்ன நடக்குது? குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரியவனானா, உங்களுக்கு தெரியும் நைஜீரியா அப்படின்னு சொன்னால் கால்பந்துக்கு ஒரு பேர் போன ஒரு தேசம். இவன் விளையாட்டு பந்து கால்பந்து விளையாடி கொண்டு இருக்கும்போது ஒரு தடவை அடித்த அடியில் பக்கத்தில் இருந்த தேவாலயத்துக்குள்ள பந்து போயிடுச்சு. உடனே கோயிலில் போய், ஐயா பந்து அடிச்சிட்டேன், பந்து உள்ளே வந்துடுச்சு, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி தரும்போது அங்கே காக்காவலிப்பு வந்துடுச்சு, அந்த ஃபிட்ஸ் வந்துடுச்சு. அப்போ அந்த ஆலயத்திலிருந்து அவங்களுக்கு ஜெபித்தார்கள். இந்த வலிப்பு நோய் இருந்ததுனால படிப்பு இல்லை, தகப்பன் இல்லை, தாய் இல்லை. இந்த சூழ்நிலையில் அந்த பிரசங்கி, அந்த ஆலயத்தில் இருந்த ஆயர் அவனுக்கு மேலே கை வச்சு ஜெபித்து அவன் சரீரத்தில் சுகத்தை பெற்று பிற்காலத்திலே ஆயிரமான மக்களுக்கு ஊழியம் செய்து அவன் பிரசங்கம் பண்ணுறான்னாலுமே இடம் கொள்ளாமல் போக மட்டுமான மக்கள் வந்து அவனுடைய செய்தியை கேட்பார்களாம். கர்த்தருடைய கரம் எப்போதும் உன்னை மீட்டுக்கொள்ளும், உன்னை பாதுகாக்க, உன்னை மீட்டுக்கொள்ளும். முதல் பெண் சொன்ன யோகபேத். மோசேயுடைய வாழ்க்கையில் இருந்த 2வது பெண் எப்படி மீட்டு கொண்டது என்று சொன்னா, ராஜா பார்வோன் 2ஆம் ராம்சேஸ் ஒரு சட்டம் போடுறான், பிள்ளைகளை வெளியில வரும்போதே கழுத்தை திருக்கி சாவடிச்சிருங்க, ஆண் பிள்ளையா இருந்தா. அப்போ அங்க இருந்த சிப்பிரால் பூவாள் என்று சொல்லக்கூடிய 2 பெண்கள், மருத்துவச்சிகள், மருத்துவ தாதிகள், உதவி செய்யக்கூடியவர்கள், அவர்கள் மோசே பிறக்கும்போது மோசையை கொல்லாம மோசையை பாதுகாத்தார்கள். ஆண் வாரிசெல்லாம் கொன்னுடணும்னு சொன்ன அந்த ஆண் வாரிசு அப்படி மல்கி அந்த மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கும்போது அவங்க சொன்ன அது சரியா தப்பா அப்படின்னு அதுக்கு ஒரு டிபேட் வச்சுக்கலாம். ஏங்க அவங்க பொய் பேசுனாங்களே, இவங்க தானே அவங்கள தப்ப வச்சாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம பெண்களை விட அவர்கள் மிகவும் பலசாலிகள், நாங்கள் போறதுக்குள்ளேயே பெத்து போட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. எடுத்துக்கொள்வோமே, அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைக்கு அவ்வளோ பலசாலி இருக்குமா? அவ்வளோ பலம் இருக்குமா? எகிப்திய பெண்களை காட்டிலும் எபிரேய பெண்கள் பலசாலிகள் என்று சொல்கின்றார்களே. 1 யோகபேத், 2 சிப்பிராள் பூவாள், மருத்துவச்சிகள் மோசையுடைய வாழ்க்கையில மோசையை பாதுகாத்தார்கள். கர்த்தருடைய கரம் பாதுகாக்கும், கர்த்தருடைய கரம் உங்களை மீட்டுக்கொள்ளும்.
அது யார் மூலமாவது மீட்டுக்கொள்ளும். நீங்கள் கவலைப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது குறிப்பை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய கரம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை நடத்தும், வழி நடத்தும், கரம் பிடித்து வழி நடத்தும். கர்த்தருடைய கரம் உங்களை வழி நடத்தும். எப்படி? இப்போ அந்த அம்மா, அந்த இளவரசி என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த இளவரசி அந்த பெட்டியை திறக்க சொல்றா. திறந்து பார்த்தா அங்க ஒரு எபிரேய ஆண் குழந்தை இருக்கு. பார்த்தோன்னே தெரியுது எபிரேய ஆண் குழந்தைன்னு சொல்றாங்க. எப்படி யோசனை பண்ணியிருக்கீங்களா? அது எபிரேய ஆண் குழந்தைன்னு எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? 8ஆம் நாளிலே. அதேதான். ஆகவே அவர்கள் எளிமையாய் கண்டுபிடித்தார். ஏன்னா 3 மாசம் ஆச்சுல்ல, ஆண் பிள்ளை, அது விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கோம். அதனால அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க இது எபிரேய பிள்ளைன்னு. 8ஆம் நாளிலே அது விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கும். இப்போ அந்த பெண் யாரு? அவளுடைய பெயர் இருக்கு, அந்த இளவரசியுடைய பெயர் இருக்கு. என்ன பேருன்னு சொன்னா பித்தியா. என்னங்கய்யா என்னென்னமோ சொல்றீங்க, நாங்க இதெல்லாம் கேள்வியே படவில்லை. நான் ஒன்றும் சொல்ல, பைபிள் தான் இருக்கு. பித்தியா அப்படின்னு சொன்னா யெகோவாவின் மகள் என்று சொல்லி அர்த்தம். யெகோவாவுடைய மகள். யார் வீட்டில்? பார்வனுடைய 2ஆம் ராம்சேசனுடைய 59 பொண்ணுல இந்த பொண்ணுக்கு பித்தியான்னு பேரு. பித்தியான்னு சொன்னா யெகோவாவினுடைய மகள் என்று சொல்லி பேர். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 4வது அதிகாரம். பித்தியா அதுதான் அந்த இளவரசியுடைய பெயர். 4வது அதிகாரம் 18வது வசனம். அவன் பெண்ஜாதி ஆகிய எகுதியாள் கேத்தோரின் தகப்பனாகிய யாரேத்தை, சோக்கோவின் தகப்பனாகிய ஏபேரை, சனோவாவின் தகப்பனாகிய எக்குத்தியேலையும் பெற்றாள். மேரேத் விவாகம் பண்ணின பார்வோனுடைய குமார்த்தியாகிய பித்தியாளின் குமாரர் இவரே. பார்வோனுடைய குமாரத்தி பித்தியாள். ஆகவே 3வது பெண், மோசேயுடைய வாழ்க்கையில வந்த 3வது பெண் பித்தியா. 1 யோகபேத், 2 சிப்பிராள் பூவாள், 3 பித்தியா. இதை பார்த்த உடனே தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து குழந்தையே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சின்ன பிள்ளை, என்ன வயசு இருந்திருக்கும் இவளுக்கு? 3 மாசம்னாக்கா அவங்க அண்ணனுக்கு எப்படியும் ஒரு 2, 2.5, எல்லாத்தையும் விட்டுருங்க, 5னே வச்சுக்கோங்க. மிரியமுக்கு என்ன வயசு இருக்கும்? கண்டிப்பா சொல்றேன் 10 வயசுக்குள்ளதான் இருக்கும். அப்போ 10 வயதுக்குட்பட்ட ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய குடும்பத்தில் இருந்த தன்னுடைய சகோதரனுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் போது நேராக போய் தைரியமாய் இந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு எபிரேய ஸ்திரீகளில் ஒருத்தருக்கு நான் கூட்டிட்டு வரட்டுமா, பால் கொடுக்கறதுக்கு கூட்டு வரட்டுமா என்று சொல்லி தைரியமாய் கேட்கிறார் என்று சொன்னா, மோசேயுடைய வாழ்க்கையிலே 3வது பெண் இந்த மிரியாம். இதுல இருந்து வந்ததுதான் மேரி. மிரியாம், மேரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கசப்பு, பிட்டர்னஸ், கசப்பு. அவ வாழ்க்கை முழுசுமே கசப்பு தான். இந்த மரியாள், பைபிள் எடுத்த 7 மரியாளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, எல்லாம் மரியாள்னாக்கா கசப்பு தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பித்தியா உன்னுடைய கணவர் மேரேத், 4 பெண்கள் இந்த மோசேயுடைய வாழ்க்கையில அவரோடு கூட இருந்து பாதுகாத்தார். இந்த கர்த்தருடைய கரம் வழி நடத்தினது. எப்படி வழி நடத்தினது? இப்போ அந்த அம்மா கூட வாமா தம்பி பாப்பாவை ராணிமா பார்த்துட்டாங்க, எடுத்து வச்சுட்டாங்க, நான் சொல்லியிருக்கேன் கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன், வாமா வாமா வாமா. இந்த அம்மா என்ன செஞ்சுருப்பாங்க? இரு, நான் எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுட்டு வரேன், இதை சோறு வச்சுருக்கேன், வடிச்சிட்டு வரேன், இதை குழம்பு வச்சு அம்பட்டும் தூக்கி போட்டு
என் பிள்ளைக்கு ஒரு வாழ்வு கிடைத்தது, என் பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்ததுன்னு சொல்லி ஓடோடி வந்திருப்பா. இப்போ இந்த பித்தியா என்று சொல்லக்கூடிய இந்த இளவரசி என்ன சொல்லிடுறா? நீ பிள்ளைய வளர்க்குறியாமா? அது அவளுடைய பிள்ளை தானே அவனுக்கு தெரியாது. இவளுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளை. சரி, வளர்க்குறியாமா? பால் கொடுத்து வளர்க்குறியாமா? வளர்க்குறேங்க. நான் உனக்கு காசு கொடுக்குறேன், அரண்மனை காசு, பொற்காசுகள் உனக்கு தரேன், குழந்தைய வளர்த்து கொடு. கர்த்தருடைய கரம் எப்போது உன்னை வழி நடத்தும், இந்த ஆண்டு முழுவதும் வழி நடத்தும். என்ன செய்வேன் என்று நினைக்காதே, என்ன செய்வேன் என்று திகைக்காதே. இன்னைக்கு நிறைய என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன், எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்க. ஆனா கலங்கி தவிக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, கவலைப்படாத. கர்த்தர் பெரியவர், வல்லமை உள்ளவர், கர்த்தர் நல்லவர். அவர் உன்னை வழி நடத்துவார். உன்னை மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளை வழி நடத்துவார், உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை வழி நடத்துவார். கவலைப்படாத. இப்போ 5வது ஒரு பெண், 5 பெண்கள் சொன்னல. 1 யோகபேத், 2 பூவாள் சிப்பிராள் மருத்துவச்சிகள், 3வது மிரியம், 4வது பித்தியா இளவரசி, 5வது பெண் யார் என்று சொன்னால் மோசைய கொல்லணும்னு வந்த சூழ்நிலையில கெர்சோனுக்கு விருத்த சேதனம் பண்ணி இவன் என் சொந்த புருஷன் என்று சொல்லி பாதுகாத்தாளே சிப்போராள், அவனுடைய மனைவி, எத்தியோப்பிய பெண் சிப்போராள். 5 பெண்கள் மோசையுடைய வாழ்க்கையிலே அவளை பாதுகாத்தார். இன்னைக்கு கர்த்தருடைய கரம் வழி நடத்துமா? மீண்டுமாக ஒரு உண்மையாய் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். போர் விமானத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி விமானத்தை வாங்குவதற்காக ஒரு பைலட்டை வெளிநாட்டுக்கு அனுப்பினார்கள். அந்த போர் விமானம் வரும்போது எதிரி நாட்டு வழியாக தான் வர வேண்டும். அந்த போர் விமானத்தை ஓட்டிக்கொண்டு வரும்போது எதிரி நாட்டு விமானங்கள் அந்த போர் விமானத்தை நோக்கி சுட ஆரம்பித்தது. அப்போ போர் விமானத்தை ஓட்டி கொண்டிருந்த அந்த விமானி, ஆண்டவரே என்னை பாதுகாத்தலும் என்று சொல்லும்போது அந்த துப்பாக்கி சத்தங்கள், குண்டுகள், பீரங்கி குண்டுகள் முழங்குற சத்தம் கேட்கிறத ஒழிய மற்றபடி எந்த விதமான பாதிப்பு ஏற்படவில்லை. என்ன என்று சொல்லி பார்த்தால் அந்த போர் விமானத்தை கீழாக ஒரு மேகம் அப்படியே இந்த விமானத்தோடு சேர்ந்து பயணம் செய்து கொண்டே வருகிறதாம். அவருடைய எல்லை வருகும் வரைக்கும் அந்த மேகம் அந்த போர் விமானத்தை பாதுகாத்து வந்தது. அப்போது அவர் சொல்லுகின்றார், இஸ்ரவேலிலே மேக ஸ்தம்பத்தை கொண்டு வழி நடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் என்னை வழி நடத்தினதை நான் இந்த நாளிலே உணர்ந்தேன். இல்லை என்று சொன்னால் போர் விமானத்தோடு நானும் சேர்ந்து இறந்து போயிருப்பேன் என்று சொல்கின்றார். கர்த்தருடைய கரம் உன்னை வழி நடத்தும், உன்னை பாதுகாக்கும், உன்னை மீட்டுக் கொள்க. இந்த ஆண்டு முழுவதும் என்ன செய்வேன் என்று திகைக்காதே, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடு. தினந்தோறும் எழுந்திருக்கும் போது இந்த நாளை உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீ கர்த்தருடைய கரத்தை ஒப்பு கொடுத்து நீ எழுந்திருப்பாய் என்று சொன்னார். எப்படி மோசையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாரோ அதை விட பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபை இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கக்கூடியவரே, இந்த நாளுக்காக விசேஷமாக உமது கரத்துக்காக, பாதுகாக்கக்கூடிய கரத்துக்காக ஆண்டவராக உமக்கு கொடான கொடி நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரத்தை, கனத்தை, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கின்றோம். எத்தனை விதமான வைரஸ் வந்தாலும், கொள்ளை நோய்கள் வந்தாலும் ஆண்டவராக உமது பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு இந்த ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஆசீர்வாதத்தின் கரம் எங்களையும், எங்களுடைய குடும்பத்தையும், எங்களுடைய சந்ததிகளையும், எங்களுடைய பேரப்பிள்ளைகளையும், எங்களுடைய பெற்றோர்களையும் நீ ஆஸ்வதிக்கணுமா கேட்கிறோம். உற்றா உறவினர், இனஜன பந்துக்களை ஆண்டவராக உமது கருத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவராக நீதாமே பெரியவர், நல்லவர். எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து வழிநடத்தி மீட்டு கொண்டு உதவி செய்யணுமாங்களா? அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நடத்தும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமேன்.
சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள். 2024 ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்த நம் ஆண்டவராகிய கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். விசேஷமாக அனைத்து விசுவாசிகளுக்கும் ஜெப பங்காளர்களுக்கும் உதவியினுடைய கரங்களை நீட்டி எங்களை ஆதரித்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி என்று சொல்கின்றோம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆஸ்வதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொன்ன அனைவருக்கும், விசேஷமாக எங்களுக்காக ஜெபித்தவர்களுக்கும், எங்களுடைய குடும்பத்தைக்காக ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பங்களையும் ஆஸ்வதிப்பாராக. அனைத்து காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வண்ணம் நம்மையும் நமது காணிக்கைகளையும் படைக்கும்படியாய் கீர்த்தனை 1 பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று என்ற 1 கீர்த்தனையை பாடுவோம். நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடுவானோ போதளத்துள்ள சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே உன் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, நாள் வரை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத, எனதாத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, என் நாள்வர் அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தீனம் தீனம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளோ மேலான, தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளோ மேலான, எனதாத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த கோதருந்தை உயிர் தந்த, வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த கோதருந்தை உயிர் தந்த, எனதாத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, என் நாள்வர் அன்பு வைத்தாதரித்த உன்
என் மகனே உந்தன் ஜெயதான் நீ கடலை தீர் விருங்கும் நீ சுகப்பட மாட்டாயே என்கிறீர் அப்படிராதாய் தயவாய் அங்கீகரிக்கவும் நானாதாய் உள்ளவண்ணமாய் தந்தேன் அன்பாயிரும். எங்களை நேசித்து வழிநடத்தி பாதுகாத்து எங்களை மீட்டுக்கொண்ட நல்ல ஆண்டவரே, எங்களை மீட்டுக்கொள்வதாக வாக்களித்தவரே, மீண்டுமாக உமது ஆலயத்தை நாங்கள் தேடி வரவும் ஆண்டவராக உமக்கென்று எங்களுடைய நீர் கொடுத்திருக்கூடிய செல்வ பெருக்கிலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் உமக்கென்று காணிக்கையாக படைக்க நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கையாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தவருடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய தேவைகளையும் கண்டு சந்தித்து அவளை ஆசுவத்து வழி நடத்துவாங்களா. அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி, ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவை, எங்களை மீட்டுக்கொண்டு அருமை ரட்சகரே பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். முக்கியமாக உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவதித்தலும், அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பசுத்தாவை நிரப்பி அவள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யக்கூடிய அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் உமது பசுத்தாவில் நிரப்பி பாடுகள் மத்தியிலே அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து கொண்டு வாரும், அவர்களும் ஆசுவாத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சில நல்ல ஆலோசனை தந்தாலும் அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த உதவி செய்தலும், எங்கெல்லாம் அநீதிகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசுவத்தலும். முதலாவது நாங்கள் எங்களுடைய பாங்களை விட்டு விலகவும் எப்போது நமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் இருப்போர், போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போமை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவள் ஒவ்வொருவரும் பசுத்தாயை கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்துள்ளோம். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தள்ளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் நேர்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்களை எங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரும். நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உங்களுடைய ஆசுவாத்தினாங்களை சந்ததித்து அழைத்தவங்க எங்களுக்கு உதவி செய்யணுமா. எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அண்ணல் அப்பத்தின் தாரும் என் கடன் நாளைக்கு நாம் அளிக்கிற போல நிற்பாட்டில் மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதும் தீர்வு தட்சத்துக்குள்ளோம். ராஜ்யம் வல்ல மகிமை என்ன நினைக்க முடியல சுவாமி, ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக ஞானப்பாட்டு 11 பாடுவோம்.
கர்த்தரே காப்பாற்றும், ஆசீர்வாதம் தாரும், எங்கள் மேல் உம் முகத்தை வைத்து வீசும் ஒளியை என்ற ஞானப்பாட்டு 11 பாடுவோம். ஜெபம் செய்வோம். அளவற்ற இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவரீர் வெளிப்படுத்தின சத்தியத்தின் மூலம் நாங்கள் ரட்சிப்பை பெறும் வழியை எங்களுக்கு காட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் காட்டி அருளின வழியிலே நாங்கள் செம்மையாக நடந்து மரணம் மட்டும் உம்மை பற்றும் விசுவாசத்தில் நிலைத்து நின்று கடைசியில் மோட்ச ராஜ்யத்தை அடைவதற்கு வேண்டிய ஆத்ம பலத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று பணிவுள்ள மனதோடு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதிரு. ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்கள் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.